பறக்கத் தெரியாத, ஆனால் தண்ணீருக்குள் பறவையைப் போல நீந்தக்கூடிய ஒரு விசித்திரமான உயிரினத்தைப் பற்றி உங்களுக்கு தெரியுமா? கோச்சுட் போட்ட மனிதர்களைப் போல கூட்டம் கூட்டமாக உலாவரும் பென்குயின்களின் மர்மமான மற்றும் ஆச்சரியமான உலகத்தைப் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். பென்குயின்கள் பறவை இனத்தைச் சேர்ந்தவை என்றாலும் அவற்றால் காற்றில் பறக்க முடியாது. காற்றில் பறப்பதற்கு பதிலாக அவை தண்ணீருக்குள் மணிக்கு 36 கிலோமீட்டர் வேகம் வரை மிக வேகமாக நீந்தும் திறன் கொண்டவை. அவற்றின் இறக்கைகள் துடுப்புகள் போலச் செயல்படுகின்றன. பென்குயின்கள் அனைத்தும் பூமியின் தெற்குப் பகுதியில்தான் வாழ்கின்றன. பலர் நினைப்பது போல அவை அண்டார்டிகாவின் பனியில் மட்டுமல்லாமல் தென் ஆப்பிரிக்கா, சிலி, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா மற்றும் கலபகோஸ் தீவுகளிலும் வாழ்கின்றன. வடதுருவத்தில், அதாவது ஆர்க்டிக் பகுதியில் பென்குயின்கள் வாழவே இல்லை என்பது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மை. பென்குயின்களின் முதுகுப் பகுதி கருப்பாகவும் வயிற்றுப் பகுதி வெள்ளையாகவும் இருக்கும். இது ஒரு இயற்கையான உருமறைப்பு தந்திரம். தண்ணீருக்கு அடியில் இருந்து மேலே பார்க்கும்போது வெள்ளைப் பகுதி சூரிய வெளிச்சத்தோடு ஒன்றிவிடும். மேலே இருந்து பார்க்கும்போது கருப்புப் பகுதி கடலின் ஆழத்தோடு ஒன்றிவிடும். இதனால் எதிரிகளிடம் இருந்து இவை தப்பிக்கின்றன. இவற்றின் உடலில் தடிமனான கொழுப்பு அடுக்கு மற்றும் அடர்த்தியான இறக்கைகள் உள்ளன. இவை தண்ணி புகாதவாறு உடலை கவசம் போல பாதுகாத்து கடும் குளிரிலும் உடலை வெப்பமாக வைத்திருக்க உதவுகின்றன. பெரும்பாலான பென்குயின்கள் தங்களின் வாழ்நாள் முழுவதும் ஒரே ஒரு துணையுடன் மட்டுமே வாழ்கின்றன. ஜெண்டு வகை பென்குயின்கள் பெண் பென்குயினை கவர்வதற்காக கடற்கரையில் தேடி அலைந்து மிகவும் அழகான, வழவழப்பான ஒரு கூழாங்கல்லை பரிசாக கொடுக்கும். பெண் பென்குயினுக்கு பிடித்துவிட்டால் அதை தன் கூட்டில் வைத்து திருமணத்திற்குச் சம்மதம் தெரிவிக்கும். எம்பரர் பென்குயின்களில் பெண் பென்குயின் முட்டையிட்டவுடன் உணவு தேடி கடலுக்குச் சென்றுவிடும். கடும் குளிரில் 2 மாதங்கள் தன் கால்களுக்கு மேல் முட்டையை வைத்து பாதுகாப்பது ஆண் பென்குயின்தான். அந்த நேரத்தில் அது உணவே உட்கொள்ளாது. பென்குயின்களால் கடல் நீரைக் குடிக்க முடியும். அவற்றின் கண்களுக்கு மேலே உள்ள ஒரு சிறப்புச் சுரப்பி இரத்தத்தில் உள்ள உப்பை வடிகட்டி மூக்கின் வழியாக வெளியேற்றிவிடும். பனியில் வேகமாக நடக்க முடியாதபோது இவை தங்கள் வயிற்றை பனியில் தேய்த்துக்கொண்டு படுத்துக்கொண்டே சறுக்கி வேகமாகச் செல்லும். இதற்கு டொபோகானிங் என்ற பெயர். உலகின் மிகப்பெரிய பென்குயின் எம்பரர் பென்குயின் சுமார் 4 அடி உயரம் வரை வளரும். மிகச்சிறிய பென்குயின் லிட்டில் புளூ பென்குயின் வெறும் 1 அடி உயரம் மட்டுமே வளரும். பென்குயின்களுக்கு பற்கள் கிடையாது. ஆனால் அவற்றின் நாக்கு மற்றும் வாயின் உட்பகுதியில் பின்னோக்கி வளைந்த முட்கள் போன்ற அமைப்புகள் இருக்கும். இவை வழுவழுப்பான மீன்களை பிடிக்கும்போது அவை வாயிலிருந்து நழுவி தப்பிவிடாமல் அப்படியே தொண்டைக்குள் தள்ள உதவுகின்றன. மற்ற பறவைகளைப் போல பென்குயின்கள் சில இறக்கைகளை மட்டும் உதிர்ப்பதில்லை. வருடத்திற்கு ஒருமுறை அவற்றின் பழைய இறக்கைகள் அனைத்தும் மொத்தமாக உதிர்ந்து புதிய இறக்கைகள் முளைக்கும். இந்த 2 முதல் 3 வார காலத்திற்கு அவற்றால் தண்ணீருக்குள் செல்ல முடியாது என்பதால் உணவேதும் உண்ணாமல் கரையிலேயே காத்திருக்கும். நிலத்தை விட தண்ணீருக்கு அடியில் பென்குயின்களின் பார்வைத்திறன் மிக மிக அதிகம். கடலின் ஆழமான இருட்டான பகுதிகளிலும் கூட எதிரிகளிடமிருந்தும் வேட்டையாடும் விலங்குகளிடமிருந்தும் தப்பிக்க இயற்கை இவற்றிற்கு தனித்துவமான கண் அமைப்பை கொடுத்துள்ளது. பென்குயின் குட்டிகள் ஓரளவிற்கு வளர்ந்தவுடன் தாய் மற்றும் தந்தை பென்குயின்கள் இரண்டுமே உணவு தேடி கடலுக்குச் செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அந்த நேரத்தில் குட்டிகளை பனிப்புயல் மற்றும் பிற வேட்டை பறவைகளிடமிருந்து பாதுகாக்க அனைத்து குட்டிகளையும் ஒரே இடத்தில் கூட்டமாகச் சேர்த்து வைத்துவிட்டுச் சென்று விடுவார்கள். மனிதர்களின் டேகேர் அல்லது மழலையர் பள்ளி போன்ற இந்த அமைப்பிற்கு கிரெஷ் என்று பெயர். சுமார் 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த பென்குயின்கள் மனிதர்களின் உயரத்திற்கு இருந்ததாக புதைப்படிவ ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. நியூசிலாந்தில் கண்டறியப்பட்ட இந்த வரலாற்றுக்கு முந்தைய பென்குயின்கள் சுமார் 5 அடி 3 அங்குல உயரமும் 80 கிலோவிற்கும் அதிகமான எடையும் கொண்டிருந்தனவாம். அண்டார்டிகாவின் கடும் பனிப்புயலில் இருந்து தப்பிக்க எம்பரர் பென்குயின்கள் ஆயிரக்கணக்கில் ஒன்றோடு ஒன்று ஒட்டி நின்று வட்டமாக மாறும். இதில் ஆச்சரியம் என்னவென்றால், நடுவில் இருப்பவர்களுக்கு வெப்பம் அதிகமானதும் அவர்கள் வெளியே வருவார்கள், வெளியே குளிரில் இருப்பவர்கள் உள்ளே செல்வார்கள். இப்படி மாறி மாறி சுயநலமில்லாமல் தங்களை காத்துக்கொள்ளும். சுற்றுச்சூழல் மாறுபாடு மற்றும் உலக வெப்பமயமாதல் காரணமாக இந்த அழகான பென்குயின்களின் வாழ்விடங்கள் இன்று அழிந்து வருகின்றன. இயற்கையின் இந்த உன்னத படைப்பை பாதுகாக்க வேண்டியது நம் கடமை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.